ஹாய் வணக்கம். தமிழ் டியூட்டர் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வர வைக்கிறேன். அதாவது ஏஎம்டி பிசி வந்து பில்ட் பண்ண போகிறோம். 35,000 தான் பட்ஜெட். அதாவது வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு பிசி பில்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் வித் வாட்டர் கூலிங் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம பார்ட்ஸ்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஏஎம்டி A6400K. அதாவது இந்த ப்ராசஸர் பார்த்திங்கன்னா இன்டெல் கோர் i7 ப்ராசஸருக்கெல்லாம் பீட் பண்ணியிருக்கு. ப்ரைஸ்லேயும் சரி பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி. அதனால தான் ஏஎம்டி எப்பயுமே சூப்பர்னு சொல்லுவோம். ஸோ ஏஎம்டி இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் ரெண்டு கோர் தான். பட் 2 கோருக்கு 4.1 GHzன்றது கொஞ்சம் அதிகம் தான். அதுவும் இல்லாமல் ப்ராசஸர் கிராஃபிக்ஸ் கூட இருக்குது. HD 8470D ப்ராசஸர் கிராஃபிக்ஸ் வந்து ஸோ இங்கே எழுதியிருக்கு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது மல்டிப்ளேயர். அதாவது மல்டிப்ளேயர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஓவர் கிளாக் பண்ணலாம் இந்த ப்ராசஸர். அதுவும் பிளாக் எடிஷன்றதுனால ஈஸியாக ஓவர் கிளாக் பண்ண முடியும். மற்றபடி பார்த்திங்கன்னா வெறும் ஒரு நல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தரும் ப்ராசஸர். அதுவும் ஏஎம்டி தான் சொல்லவே வேணாம், இன்னும் நல்லாவே பெட்டராகவே இருக்கும். இன்டெல் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும், இதில் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் ஏஎம்டி பில்ட் ஒன்று பண்ணலாமே நல்லா இருக்குன்னு தான் இங்கே பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மதர்போர்டு வந்து ஆஸ்ராக் மதர்போர்டு எடுத்திருக்கோம். இப்போ இன்டெல் பில்டில் வந்து ஜிகாபைட் எடுத்தோம். ஜிகாபைட் எடுத்தோம். இதில் வந்து இதுலேயும் மைக்ரோ ATX தான் இதில் வந்து. பட் ஆனால் இதில் வந்து 4 ரேம் ஸ்டிக் போகலாம். அதில் 2 ரேம் ஸ்டிக்ஸ் தான். அதுவும் இல்லாமல் சிப்செட்டு வேரி ஆகும், உங்களுக்கு தெரியுதுங்களா? அது மாடல் வந்து மைக்ரோ ATX NA-A880M மாடல் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேம் வந்து ஃபியூரி HyperX, அதாவது கிங்ஸ்டன் ரேம் தான். வேறு 4GB தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 4GB பார்த்திங்கன்னா 1866 MHz ஒரு கேமிங்க்கு அது போதும். அதுவும் இல்லாமல் ஒரு எடிட்டிங் அந்த மாதிரியான ஒரு பிசியாக இருந்தாலும் 4GBன்றது அதிகமே தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பவர் சப்ளை வந்து Crosshair VS450 வாட்ஸ். இந்த பில்டுக்கு 450 வாட்ஸ்ன்றது போதும், இதுவே அதிகம் தான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிவிடி ட்ரைவ் LG 24X SATA டிவிடி ரைட்டர். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். 24Xன்றது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் தான், அதிகமாகவே ஸ்பீடாகவும் ரைட் பண்ணும் சீரீஸை, ஸ்பீடாகவும் ரீட் ஆகும். அதுக்கடுத்து மெயின் கேமிங்னாலே கிராஃபிக் கார்டு இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த தடவையும் GTX 1060 எடுத்திருக்கோம் ஜூடெக்லேருந்து. 3GB ரேம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து 4Kல விளையாடலாம். அதாவது கேம்ஸ் வந்து 4Kல விளையாடலாம். அதுவும் இல்லாமல் ஏஎம்டி ப்ராசஸர் வந்து 6400Kன்றது DirectX 11 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். கிராஃபிக் கார்டு DirectX 12 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் DirectX 12 கூட இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஹீட் ஆகாது ஜூடெக் மெயினாக. அதுவும் இல்லாமல் தெர்மல் இது மாதிரி பார்த்திங்கன்னா வந்து கேமிங் ஓவராக ஃபுல் டம்ப் பண்ணி பிசி யூஸ் பண்ணும்போது அவ்வளோவா சவுண்டு அதிகமாக வராமல் லோ சவுண்ட்லேயே ரன் ஆகிட்ருக்கும் பிசி வந்து ரிவ்யூஸ் நிறைய பேர் சொன்னாங்க. கைஸ் ஸ்டோரேஜ் வந்து வெஸ்டர்ன் டிஜிட்டல்லேருந்து எடுத்துருக்கோம். 1TB இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க். இது நீங்கள் ஒயிட் வேணுன்னா கூட ஒயிட் எடுத்துக்கலாம். பட் ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் வந்து சின்ன ஒரு 100 அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஆகுது மணி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா. அதாவது வந்து இந்த கேபினெட் எதுக்குன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 120mm LED ஃபேன் இருக்குது. அதே மாதிரி பேக்கில் ஒரு 120mm LED ஃபேன் இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து லிக்விட் கூலிங் மவுண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு LED கேஸ் சைட் பேனல் வந்து LEDயில் இருக்குது, அதாவது கிளாஸில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். எல்லா ஃபேன்ஸும் ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணுன்னா கூட ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா வந்து ஃபேன். அதாவது வந்து இந்த சைட் பேனலில் இருக்கிற ஃபேனுக்கு வந்து ஃபேனே இல்லை. அந்த இடத்துல வந்து வெறும் ஹோல்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஃபேன் வேணால் வச்சுக்கலாம். ஸோ 120mm கூலர் மாஸ்டர் இது எடுத்துருக்கோம். அதுவும் சேம் அதே ரெட் கலர் LED கிடைச்சதுனால கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட்டர் கூலிங்ன்றது வந்து நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனலாக தான் சொல்கிறேன். கன்ஃபார்மாக நீங்கள் இது வாட்டர் கூலிங் வச்சே ஆகணும்லாம் சொல்ல முடியாது. அதாவது வாட்டர் கூலிங் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்தியாவில் வந்து ஏஎம்டி ப்ராசஸர்ஸ்லாம் ஹீட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற வெதருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏஎம்டி ப்ராசஸர் வந்து ஹீட் ஆகும். ஸோ வந்து நீங்கள் லிக்விட் கூலர் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் அதிகமாக வராது. ஸோ வந்து அதில் பார்த்தீங்கன்னா வந்து க்ராஸ்ஹேர் வந்து H55 குவைட் எடிஷன், இது வந்து ஒரு நல்ல ஒரு லிக்விட் கூலிங் தான். அதுவும் இல்லாமல் 120 mmன்றதுனால நம்ம கேபினெட்டில் வந்து பின்னாடி பேக் கேஸில் வர அந்த எல்இடி ஃபேனை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஈஸியாக வந்து இந்த லிக்விட் கூலர் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. ஸோ அதே மாதிரி இன்னொன்று எதுக்காக வந்து லிக்விட் கூலிங் யூஸ் பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் வந்து ஓவர் கிளாக்கிங் பண்ணிருப்பாங்க. ஓவர் கிளாக்கிங் எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபேக்ட்ரி மேடாக தரது வந்து ஏஎம்டி ப்ராசஸரோட 4.1 GHz மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து இதை ஓவர் கிளாக் பண்ணிங்கன்னா 4.10 GHzக்கு வந்து நீங்கள் ஓவர் கிளாக் பண்ணிக்கலாம். அவ்வளோ பெரிய டிஃபர் ஆகாது, பட் ஸ்பீட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்யும். ஸோ அதனால தான் வந்து லிக்விட் கூலிங் இருப்பாங்க. அதாவது வந்து லிக்விட் கூலிங் வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷனலாக தான் சொல்கிறேன், பிசியில் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். சரி, இதில் வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னா ஒரு சேஞ்சஸும் தவிர இந்த பிசியும் உங்களுக்கு கரெக்டாக ரன் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பிசி பில்ட்ஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு. மெயினாக ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியட்டும் வந்து தமிழில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது வந்து. ஸோ தேங்க்யூ.